ஹே காய்ஸ், என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மனிதர்களுக்கு ஏன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கைரேகை இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? கைரேகைகள் மனிதர்களுக்கு எப்படி உருவாகுது, எப்போ உருவாகுது, தெளிவா பார்க்கலாம் வாங்க. கைரேகைகள் நம்ம கையில இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன மேடு பள்ளங்கள். நம்ம கைரேகை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாகிரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே 10 இருந்து 15 வாரத்துக்குள்ள கைரேகைகள் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லப்படுது. ஆனா குழந்தைகள் பிறந்து வளர வளரதான் கைரேகைகள் நல்லா திக்காகும். கைரேகைகளோட ஷேப் ஜெனட்டிக்காவும் அப்புறம் என்விரான்மெண்டலாவும் சார்ந்ததா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஷேப்கான பேசிக் ப்ளூ பிரிண்ட் டிஎன்ஏவை வச்சுதான் அமையுது. கூடவே குழந்தைகள் வயிற்றுல இருக்கும் போது நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வச்சும் கைரேகைகளுடைய வடிவங்கள் அமையுது. எக்ஸாம்பிள், குழந்தைகளோட மூமெண்ட்ஸ் கூட கைரேகைகளோட வடிவங்கள் உருவாக காரணமா இருக்கு. அதனாலதான் ட்வின்ஸா பிறக்கிறவங்களுக்கு கூட கைரேகைகள் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. ஆராய்ச்சியாளர்கள் கைரேகைகளை 3 வகையா பிரிக்கிறாங்க: லூப்ஸ், வோல்ஸ், ஆர்ச்சஸ். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயே நிறைய ஸ்பெசிஃபிக்கான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒருத்தருக்கு இருக்க கைரேகை மாதிரியே இன்னொருத்தருக்கு இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம 10 விரல்ல இருக்க கைரேகையுமே ஒரே மாதிரியானதா இருக்காது. ஒரு விரல்ல ஒரு மாதிரி கைரேகைகள் தான் இருக்கும். ஏன் கைரேகைகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கைரேகைகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உருவாகிறதுக்கு ஜெனட்டிக்காவும் அப்புறம் குழந்தை வயிற்றுல இருக்கும் போது நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் தான் காரணமா இருக்கு. ஸ்கின் லேயர்ஸ், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ்லாம் கைரேகைகளுடைய வடிவங்களுக்கு ஒரு காரணமா இருக்கு. குழந்தைகள் வயிற்றுல இருக்கிற பொசிஷன், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடோட பிரஷர், growth ரேட் மாதிரி பல விஷயங்கள் காரணங்களா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒரு சின்ன பிரஷர் டிஃபரன்ஸோ இல்ல கெமிக்கல் டிஃபரன்ஸோ ஏற்பட்டு அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான கைரேகைகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கைரேகைகள் பல நன்மைகளை மனிதர்களுக்கு தந்திருக்கு. அதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான் கைரேகைகள் நம்ம கைக்கு தர கிரிப். இந்த கிரிப்ஸ் நம்ம ஒரு பொருளை கீழே விழுந்துடாம பாதுகாப்பா பிடிக்கிறதுக்கு உதவுது. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு மரத்து மேல ஏறுற மாதிரி இருந்தாலும் சரி, கைரேகைகள் உராய்வுகள்னு சொல்லப்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணி ஸ்லிப் ஆகிறத தடுக்குது. கூடவே கைரேகைகள் நம்ம டச்சிங் சென்ஸ், தொடு உணர்வை மேம்படுத்திட்டு இருக்கு. நம்ம ஒரு பொருளை தொடும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகளை கைரேகைகள்ல மேடுகள் மாதிரி இருக்கக்கூடிய ரிட்ஜஸ் அதிகப்படுத்துது. இது ஒரு பொருளோட டெக்ஸ்டரை நம்ம ரொம்ப அக்யூரசியோட கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. இது பழங்கால மனிதர்களுக்கு எந்த உணவு உண்ணக்கூடியவை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் பல கைவினை பொருட்களை உருவாக்குறதுக்கும் உதவியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வெப்பமான சூழ்நிலையிலும் ஈரப்பதமான சூழ்நிலையிலும் ஒரு நல்ல பிடிமானத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த கைரேகைகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம சில விலங்குகளுக்கும் இது இருக்கு. அப்படி எந்தெந்த விலங்குகளுக்கு இருக்கு, அது மனிதர்கள் கூட எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். சிம்பான்சிஸ், கொரில்லாஸ்க்கு கூட மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி தனித்துவமான கைரேகைகள் இருக்கு. இது அந்த விலங்குகள் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறதுக்கும் போதுமான அளவு பிடிமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதே மாதிரியான தனித்துவமான கைரேகைகள் கோலா கரடிகளுக்கும் இருக்கு. கோலா கரடிகளும் இலைகளை பிடிக்கிறதுக்காகவும் கிளைகளை தாவறதுக்கும் இந்த கைரேகைகள் போதுமான அளவுக்கு கிரிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்னா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்லயும் கைரேகைகள் பல வகையில உதவிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஃபாரன்சிக்ஸ். கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்க பல பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷங்களா ஃபாரன்சிக்ஸ்ல கைரேகைகள் உதவியா இருக்கு. கைரேகையை வச்சு ஒருத்தர் அடையாளம் காண்றதுக்கு ஒருத்தரோட பாதி அளவு கைரேகை கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பான அமைப்புகளை வழங்குறதுலயும் கைரேகைகள் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதுதான் பயோமெட்ரிக். ஒரு போனை ஆன் பண்றதுல இருந்து பெரிய பெரிய தகவல்களை காத்து வைக்கிறது வரைக்கும் பயோமெட்ரிக் செக்யூரிட்டி சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. கைரேகைகளை சார்ந்த தொழில்நுட்பங்களும் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கு. கைரேகைகள் இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல மட்டும் பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே கைரேகை பயன்படுத்தி இருக்காங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பாபிலோன்ல வாழ்ந்த பண்டைய கால மனிதர்கள் பிசினஸ்க்காக களிமண்ல செஞ்ச மாத்திரைகள் மாதிரியான வடிவங்கள்ல கைரேகைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி 2000 வருடங்களுக்கு முன்னாடி சீனால வின் டைனஸ்டில கைரேகை முத்திரைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியால கிமு 300 காலகட்டங்கள்லயே லேண்ட் அக்ரிமெண்ட்ஸ்ல கைரேகைகளை பயன்படுத்தி இருக்காங்க. ஆஸ்திரேலியால சில பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரத்துல கைரேகைகள் ஆன்மீக அடையாளங்களா நம்பப்படுதுன்னு சொல்லி இருக்காங்க. கையில ஒருவேளை லேசான காயங்கள் ஏற்பட்டா கைரேகைகள் முதல்ல எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி திரும்பவும் வந்துடும். அந்த வடிவ
வடிவங்கள் மாறாம அதே மாதிரி இருக்கும். நம்ம சாதாரணமா நினைக்கிற கைரேகைகளை சுத்தி பல விஷயங்கள் இருக்கு. கைரேகைகள் மனித உடல்ல ஒரு சின்ன சின்ன பகுதியும் வளர்றதுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் அதுக்கு பின்னாடி நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்.